கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மேன்ஸ் கேமும்பாங்க. அந்த உண்மையான ஜென்டில்மேன் ஹஷீம் அம்லா தான். பேட்ஸ்மேன்கள் பல பேர் பலவிதமா ஆடலாம். ஆனா கிளாஸா ஆடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல எப்படி குமார் சங்கக்காராவோ, ரைட் ஹேண்டர்ஸ்ல ஹஷீம் அம்லா. ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம ஆளு லட்டு மாரி பிளேஸ்மென்ட் பண்ணுவாப்ல, பூ மாரி டைமிங் பண்ணுவாப்ல. நம்ம ஆளு பிட்சுக்குள்ள இறங்கி அடாவடித்தனம் பண்றது, அசிங்கமா பேசுறது, ஆக்ரோஷமா ஆப்போனன்ட்ட கத்துறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு. இறங்கணும், ரன் அடிக்கணும், சவுத் ஆஃப்ரிக்காவ ஜெயிக்க வைக்கணும். நம்ம ஆள் அதத்தான் பண்ணிட்டு இருப்பாப்ல. இறங்குவாப்ல, ரன் அடிப்பாப்ல, வேலைய பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவாப்ல. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாராய கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருக்கானுங்க. அந்த காரணத்தினால, சாராய கம்பெனி போட்ட ஜெர்சி எல்லாம் என்னால போட முடியாதுன்னு சொல்லி, ஒவ்வொரு மேட்சுக்கும் தலா 50% ஃபைன் கட்டிட்டு இருந்திருக்காப்ல. அந்த அளவுக்கு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நம்மாள் வாழ்ந்திருக்காப்ல. டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஒன் டேவா இருந்தாலும் சரி, ஒரு ரன் மெஷினு. 2000, 3000, 4000, 5000, 6000 வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட்டா அடிச்சது நம்மாள் தான். இதுல 27 செஞ்சுரி. டெஸ்ட்லயும் சாதாரண ஆள் கிடையாது. டெஸ்ட்ல ஒரு தடவ இங்கிலாண்ட புடிச்சு மண்ட கொட்டு கொட்டி 311 ரன் அடிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவ ஜெயிக்க வச்சாப்ல. 25 செஞ்சுரிக்கு மேல டெஸ்ட்லயும் அடிச்சிருக்காப்ல. 2014ல சவுத் ஆஃப்ரிக்கா நம்பர் 1 டெஸ்ட் டீம் ஆனதுக்கு டெய்ல் ஸ்டெய்ன் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியமான பேட்ஸ்மேனு ஹஷீம் அம்லா.